அல்லாவுடைய வாசல் கிட்ட இருக்கோம். நாங்கள் அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் உன்னுடைய வாசலை தேடி வந்துட்டேன் யாரெல்லாம். இதுக்கப்புறம் யாரெல்லாம் நான் இந்த உலகத்தில் யாசகம் கேட்கக்கூடியவன் ஒரு வாசலுக்கு கேட்குறான். அவனை அங்கே தரல, இங்கிருந்து விரட்டினாங்கன்னா அடுத்த வாசலுக்கு தேடி போகிறான். அவனுக்கு அடுத்த வாசல் இருக்குது, அவன் அங்கேயும் விரட்டினா அதுக்கு அடுத்த வாசல் தேடி போகிறான். ஏன்னா இன்னொரு வாசல் அவனுக்கு தெரியும் அவனுக்கு. எங்கள் அனைவரையும் நீ தான் படித்தேன். எங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வாசல் மட்டும் தெரியும். நேற்று ஒருத்திட்ட நான் எங்கே போகிறேன் நல்லாட்டு கேட்கணும். நல்லா தரமாட்டேன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன கேளுங்க, நீங்கள் கேட்டால் நான் தருவேன். பெருமாளுக்கு எல்லாம் கொடுத்தான், சாபாக்கள் எல்லாம் கொடுத்தான், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தவங்களும் கொடுத்தான். இப்ராஹிம் இஸ்லாமுக்கு எல்லாம் கொடுத்தான். 80 வருடங்கள் கழித்து அவங்க பொறுமையாக இருந்தாங்க, குழந்தை கேட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க, சபராக இருந்தாங்க. என்னுடைய அமல்ல குறைவு, நான் கேட்கக்கூடிய துவால குறைவு. அதனால அல்லா தரேன். இப்போவே ஒரு வாட்டி கூட சொல்லலை அல்லா ஏன் எனக்கு தெரில, நான் நபியாக இருக்கேன், நான் எத்தனை வாட்டி துவா கேட்குறேன், எத்தனை தடவை துழுவுறேன், ஒரு தடவை சொல்லலை. நான் துழுவக்கூடிய துழுவில் குறைவு, நான் கேட்கக்கூடிய துவால குறைவு. அதனால் அல்லா தரல. அல்லா கண்டிப்பாக தருவான். 80 வருடங்கள் கழித்து அல்லா உங்களுக்கு குழந்தை கொடுத்தா அந்த துவாவின் மூலமாக பொறுமை, சபர், குழந்தை மட்டுமல்ல அந்த குழந்தையை அல்லா நபியாக கொடுத்தான். சாதாரண விஷயமா அவங்க துவா பொறுமையாக இருந்தாங்க. அல்லா கொடுப்பான்.